யாருக்கு தாங்க தோசையோட பொடி தொட்டு சாப்பிட்றது பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்குமோ வாங்க செய்யறத பார்க்கலாம். சட்டியை காய வச்சு ஒரு 6 காஞ்ச மிளகாய், எண்ணெய்க்கில் ஒரு 50 மிளகு, ஒரு கப்பு உடைச்ச கருப்பு உளுந்து, பொடிக்கு தேவையான அளவு கல் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்ததை ஆற வைக்கிறதுக்காக வேற தட்டில் மாற்றிக்கிட்டு உளுந்தோடைய ஹீட்டை ஆறுறதுக்கு முன்னாடியே அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டுக்கிட்டேன். இது ஏன் இதில் போட்டேன்னா சட்டியில் போட்டு வறுத்தோம்னா கருகி போயிடும். அதனால் இந்த ஹீட்டே அதுக்கு நமக்கு போதுமான அளவு. இப்போ வறுத்த சட்டியோடைய ஹீட்லேயே 1 கப்பு பொட்டுக்கடலை, ஒரு உரிச்ச 10 பண்டு பூண்டு பல், இதையும் அதோட சேர்த்து அந்த ஹீட்டோடவே விட்டுட்டேன். இது தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஆறுறதுக்குள்ளாரவே தேவையான அளவு தோசையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ உளுந்து ஆறிப்போச்சு. ஆறின உளுந்தை மிக்சி ஜாரில் சேர்த்து உளுந்தை மட்டும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையும் பூண்டும் சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்ச பவுடரை தட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு இன்றைக்கி தேவையான அளவு மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பொடி கலக்கிறதுக்கு கரண்டியை காய வச்சு 2 ஸ்பூன் நெய்யை காய்ச்சி பொடியோடு சேர்த்து கலக்கி விட்டுக்கிட்டேன். இந்த கலக்கின பொடியை தோசையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.